வணக்கம்மா. இன்னைக்கு வந்து மகளிர் தினம். உங்களுக்கு யாராவது விஷ் பண்ணாங்களா? எனக்கு யாரும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லையம்மா. யாரும் வரவும் இல்லை, விஷ் பண்ணவும் இல்லை. யாரும் விஷ் பண்ணலையா? சரி, ஓகே, நான் விஷ் பண்றேன். ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகேம்மா. கடை வச்சிருக்கீங்க, எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? நான் கடை 50 வருஷமா வச்சுருக்கிறேன். எத்தனை வருஷம்? 50 வருஷம். 50 வருஷமா வச்சிருக்கீங்களா? ஓகே. என்ன பண்றாங்க உங்களோட ஹஸ்பண்ட்? எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 12 வருஷம் ஆச்சு. அவர் செத்துட்டு நான் தொடர்ந்து நடத்துகிறேன். நான் எப்படி இருந்தாருமா? அவர் இந்த வெயில் இந்த கடை போட்டு தான் இந்த பிபி ஓவர் ஆகி போச்சு. பிபி ஓவர் ஆகி வெயில் தாங்க முடியல. அதாவது அவர் இங்கே நான் இன்னும் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவர் இங்கே மயக்கடிச்சு விழுந்தார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் வச்சுருந்து இறந்துட்டார். இந்த கடை அவரு தான் வச்சுட்டு இருந்தாருங்களா? ஆமாம். பசங்களாம் இருக்காங்களா? பசங்க இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது. ஒருத்தன் ஆட்டோ ஓட்டுறான், ஒருத்தர் சுஜியில் வேலை செய்கிறாங்க. அவங்க பைக்கு வாங்குறது, அது வாங்குறது, டிவி கட்டுறது, அதே சரியாக போயிடும். நான் வியாபாரம் பண்ணி வீட்டு வாடகை கட்டிட்டு என் இப்போ கை செலவுக்கு நான் பார்த்துப்பேன். பெண்களுக்கு சம உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்ப இந்த காலத்துல? அது இப்போ இருக்கு. சம உரிமை இருக்கு. ஈக்குவலா நடத்துறாங்க ஆணையும் பெண்ணையும். ஆமா. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்களா இப்ப இந்த காலத்துல? பெண்கள் அது இப்போ அதுதான் சொல்றேன். இப்போ நிறைய இதெல்லாம் நடக்குது இல்ல, அது நம்ம சொல்ல தெரியல. அது எப்படின்னு படிச்சிருக்கிற பசங்க தான் நம்ம சொல்லலாம். அது நமக்கு தெரியல. அது குழந்தைங்களெல்லாம் இப்போ நாசம் பண்றானுங்க. அது நம்ம எது வெளியே அது மாரி சொல்ல தெரியல நமக்கு. இந்த 12 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை இருக்கிற பருவத்துல அவனுங்க வந்து தொட்டு விளையாடிக்கணும். ஏதோ கேட்டா அவங்க குடி போதையில ஏதோ பண்ணிடுறான் கொண்டிடுறான். ஒரே முடிஞ்சு போச்சு வார்த்தை. நம்ம எதுவும் சொல்ல முடியல. அது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இப்போ பொம்பளைங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கிடையாது. மகளிர் தினம் கொண்டாடணுமா? அவசியமா? அது அவங்கவுங்க விருப்பம். வருஷத்துல ஒரு நாள் வருது வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தினம் கொண்டாடுறாங்கல்ல. காதலர்கள் தினம், மகளிர் தினம், அது மாரி அவங்கவுங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடுறதுனால எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான். சரி, பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? பெண்களுக்கு மன தைரியம், உழைக்கணும்னு நினைச்ச தைரியம், யாரையும் எதிர்பார்க்கணும். நம்ம தன்னம்பிக்கை. பொம்பளைங்களுக்கு ஒரு தைரியம், எங்க வேணாலும் நம்ம பொழைச்சிக்கலான்ற ஒரு தைரியம் இருக்குது இப்போ. ஏன்னா வேலைக்கும் போறாங்க, வீட்டு வேலையும் செய்யறாங்க, கடை போடுறாங்க. எப்படியாவது ஒரு பூ கட்டினா கூட ஒரு தைரியம் தானே அவங்களுக்கு. எல்லா பெண்களுக்கும் என்னால முடிந்த மகளிர் தினம் வாழ்த்துக்கள்.